நண்பர்களே, இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த கரகரப்பான மனித தன்மையே இல்லாத அந்த அலறல் சத்தம் ஏதோ ஒரு திரைப்படத்துக்காக உருவாக்கப்பட்ட செயற்கையான கற்பனை ஒலி கிடையாது. சரியா 1976ஆம் ஆண்டு ஜெர்மனியில் உள்ள இருட்டு அறைக்குள்ள 67 முறை நடந்த ஒரு நரக சடங்கின் போது பதிவு செய்யப்பட்ட ஒரு நிஜமான மரண ஓலம். ஒரு 23 வயது இளம் பெண் ஒரே வருஷத்துல எப்படி ஒரு கொடூரமான மிருகத்தை போல மாற முடிஞ்சுது. அவங்களுடைய கண்ணுக்கு முன்னால் இருந்தவங்க எல்லாரும் பிசாசுகளா தெரிஞ்சாங்க. அவங்களுடைய உடலில் இருந்து வந்த அந்த துர்நாற்றம் சாத்தானே நேரில் வந்தது போல இருந்ததுன்னு அங்க இருந்த பாதிரியார்கள் நீதிமன்றத்தில் சத்தியம் செஞ்சாங்க. 10 மாதங்கள்ல 67 முறை உங்களுக்கு பேயோட்டப்பட்டது. ஆனா அந்த சடங்குகளோட இறுதியில அவங்க எதனால இறந்தாங்க? இது ஒரு மருத்துவ தவறா இல்ல உண்மையிலேயே அமானுஷ சக்திகளுடைய வேலையா? அனலிஸ் மிச்சல் இந்த பேரை சொன்னாலே இன்னைக்கும் உலகம் நடுங்கும். த எக்ஸார்சிசம் ஆஃப் எமிலி ரோஸ்ன்ற உலக புகழ்பெற்ற திரைப்படம் இவருடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டுதான் எடுக்கப்பட்டது. படத்துல காட்டப்படாத பல ரத்தம் முறிய வைக்கும் உண்மைகள் இந்த வீடியோல காத்துக்கிட்டு இருக்கு. தயவு செய்து வீடியோவை முழுமையா பாருங்க. ஏன்னா நீங்க கேட்க போகும் அந்த முழுமையான ஆடியோ உங்களை இன்னைக்கு நைட் தூங்க விடாது. 1952ஆம் ஆண்டு ஜெர்மனியில உள்ள பவேரியா என்ற பகுதியில ஒரு தீவிரமான கத்தோலிக்க குடும்பத்தில் அனலிஸ் பிறக்கிறாங்க. அவங்க ஒரு தேவதையை போல மிக அழகான தோட்டம் கண்டவர். இசை, கல்வின்னு எல்லாத்திலையும் மிக சிறந்த மாணவியாக திகழ்ந்த அனலிஸ் ஒரு ஆசிரியராக வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருந்தாங்க. ஆனா 1968 அவங்களுக்கு 16 வயது இருக்கும் போதுதான் அந்த முதல் விசித்திரம் நிகழ்ந்தது. ஒரு நள்ளிரவு நேரம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தப்போ அனலிஸோடைய உடல் தானா நடுங்க ஆரம்பிச்சது. அவங்களால பேச முடியல, மூச்சு விட முடியல. ஏதோ ஒரு மிகப்பெரிய பாரம் அவங்களுடைய நெஞ்சு மேல அமர்ந்து அவங்கள நசுக்குவதை போல உணர்ந்தாங்க. அந்த தாக்குதல் முடிஞ்ச பிறகு அனலிஸ் மிகுந்த மன உடைச்சலுக்கு ஆளானாங்க. யாரோ என்ன கொல்ல வராங்கன்னு அவங்க கதறினாங்க. பெற்றோர்கள் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அவரை சோதித்த மருத்துவர்கள் அவருக்கு டெம்பரல் லோப் எபிலப்சின்ற ஒரு விதமான வலிப்பு நோய் இருக்கிறதா சொன்னாங்க. இதுக்கு மருந்து சாட்டாலே இந்த நோய் குணமாயிடும்னு அவங்க நம்பினாங்க. ஆனா அனலிஸ்க்கு தெரிஞ்சிருந்தது அவங்க சந்திச்சது ஒரு நோயே இல்லை, ஏதோ ஒரு தீய சக்தின்னு. அவங்க ஜபம் பண்ணும்போதோ இல்ல தேவாலயத்துக்கு போகும்போதோ நிலைமை இன்னும் மோசமாச்சு. சிலுவையை பார்க்கும்போது அவங்களுடைய கண்கள் சிவப்பா மாற ஆரம்பிச்சுது. புனிதமான பொருட்கள் எல்லாமே அவருக்கு ஒரு பிசாசை போல காட்சி அளிச்சுது. 1973ஆம் ஆண்டு அனலிஸ் கல்லூரியில சேர்றாங்க. ஆனா அங்க அவங்களால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல. அவங்களுக்கு பயங்கரமான விசித்திரமான பிம்பங்கள் தெரிய ஆரம்பிச்சுது. அவங்க ரூம்ல இருந்த பொருட்கள் அனைத்தும் தானா நகர ஆரம்பிச்சுது. அனலிஸ் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொன்னாங்க. தீய ஆவிகள் எனக்கு கட்டளை போடுது, என்ன தற்கொலை செஞ்சுக்க சொல்லி அதுங்க சொல்லுதுன்னு கதற ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல அவங்களுடைய உடல்ல இருந்து ஒரு அழுகி போன மாமிசத்தோடைய நாற்றம் வீசுவதா அவங்களுடைய தோழிகள் சொல்லுவாங்க. அனலிஸ் செய்த சில காரியங்கள் உங்க ரத்தத்தை உரிய வைக்கும். அவர் தரையில் ஊர்ந்து சென்ற சிலந்திகளையும் கரப்பாம்பூச்சிகளையும் பிடித்து உயிரோட கடிச்சு சாப்பிட்டாரு. ஒரு முறை அவங்க வீட்டுக்கு வந்த ஒரு நாயோட சிறுநீரை தரையிலிருந்து நக்கி குடிச்சாங்க. அவங்களுடைய உடல்ல ஒரு கொடூரமான மாற்றம் தெரிஞ்சது. ஒரு நாளைக்கு 600 முறை சாத்தானே வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு அவங்க தோப்புக்காரனை போட்டாங்க. இதனால அவங்களுடைய முழங்கால் எலும்புகள் அப்படியே தூள் தூளா நொறுங்கி போச்சு. எலும்புகள் உடையும் சத்தம் அந்த அறை முழுக்க கேட்கும்னு நேரில் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத நிலையில சாத்தானுடைய ஆதிக்கம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் தேவாலயத்தோட உதவியை நாடுறாங்க. முதல்ல கத்தோலிக்க தேவாலயம் இவங்களுக்கு பேயோட்ட அனுமதி கொடுக்கல. ஆனா அனலிஸோடைய நிலைமை மிக மோசமானதை பார்த்துட்டு பாதிரியார் எர்னஸ்ட் ஆல்ட் மற்றும் அர்னால்ட் ரென்ஸ் ஆகிய இருவருக்கும் அனுமதி கிடைச்சது. 1975 செப்டம்பர் மாதம் அந்த 67 சடங்குகள் ஆரம்பமாகுது. ஒவ்வொரு வாரமும் 2 முறை தலா 4 மணி நேரம் அனலிஸ ஒரு இருட்டறைக்குள்ள வச்சு அந்த பாதிரியார்கள் ஜெபம் செஞ்சாங்க. அனலிஸ் அப்போது எழுப்பிய அந்த சத்தம் மனித குரலை போலவே இருக்காது. பாதிரியார்கள் உள்ள இருக்கிற அந்த உருவத்தினம் உன் பேர் என்னன்னு கேட்டப்போ அங்கிருந்து 6 வெவ்வேறு குரல்கள் பதில் சொல்லிச்சு. அந்த பெயர்கள் என்னென்னா லூசிஃபர், கெயின், யூதஸ், நீரோ, ஹிட்லர் மற்றும் ஃபிளிட்ச்மேன். இந்த 6 கொடூரமான ஆத்மாக்களும் ஒரே நேரத்தில் அந்த 23 வயது பெண்ணுடைய உடலை ஆட்டி படைச்சுது. அந்த பெண்ணினுடைய குரல் ஒரு நொடியில ஒரு முதியோரோட குரலா மாறும். நாங்க இவளை கொண்டு போகாமல் விட மாட்டோம்னு அந்த உருவங்கள் சத்தம் போட்டுச்சு. அனலிஸ் அன்னிலிருந்து சாப்பிடவே இல்லை. சாத்தான் என்னை சாப்பிட விட மாட்டேங்கிறான்னு அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க. அவங்களுடைய உடல் மெதுமெதுவா உருகி வெறும் எலும்பு கூடாகவே மாறிடுச்சு. இப்போ அந்த அறைக்குள்ள பதிவு செய்யப்பட்ட உண்மையான ஒளிப்பதிவினுடைய மிக முக்கியமான பகுதியை நீங்க கேட்க போறீங்க. இதை தனிமையில இருந்தா தயவு செஞ்சு கேட்காதீங்க. Leben.
இந்த குரலை கேட்டிங்களா? இது ஒரு 23 வயது பெண்ணுடைய குரலா? இது அந்த பாதிரியார்கள் நீதிமன்றத்தில் ஆதாரமாக சமர்ப்பித்த 42 ஒளிப்பதிவுகளில் ஒன்று. அனலிஸ் இறப்பதற்கு முன்னாடி அவங்களுடைய கண்கள் அப்படியே குழிக்குள் அமிழ்ந்து போயிடுச்சு. 1976ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அனலிஸ் தனது கடைசி மூச்சை விடுறாங்க. அவங்க இறக்கும்போது அவங்களுடைய எடை வெறும் 30 கிலோ மட்டுமே. அவர் கடைசியாக கூறிய வார்த்தை, அம்மா எனக்கு பயமா இருக்குது என்பதுதான். இந்த மரணத்திற்கு பிறகு அவருடைய பெற்றோர்கள் மற்றும் பாதிரியார்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஒரு பெண்ணிற்கு முறையான மருத்துவ சிகிச்சை வழங்காமல் சாகடித்து விட்டார்கள் என்று நீதிமன்றம் அவங்களுக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்தது. அனலிஸுடைய ஆத்மா இன்றும் அந்த சின்ன கிராமத்தில் தான் அலைந்து கொண்டிருப்பதாக மக்கள் நம்புறாங்க. ஒருவேளை நீங்க இருட்டு அறைக்குள் இருக்கும்போது உங்கள் காதோரமாக ஒரு விசித்திரமான குரல் கேட்டா திரும்பி பார்க்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. தி கோல்ட் மிஸ்ட்ரி அஃபிஷியல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே அலர்ட்.